ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான குடல் தோரன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குடல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாதி தேங்காவை துருவி நான் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகமும் போட்டுட்டு இதை கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குடல் தோரத்துக்கு கூட நான் ஒரு வெஜிடபிள் போட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய். 2 மீடியம் சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காவும் போட்டு வைக்கும்போது அந்த குடல் தோரன் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். வாழைக்காவும் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாம். சில வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குடல் பத்தாது. இந்த மாதிரி வாழைக்காவும் சேர்த்து வைக்கும்போது எல்லாருக்குமே ஈவனாக கொடுக்கலாம். வாழைக்காய் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இதை கொஞ்சம் மூடி போட்டுடலாம். இதில் தண்ணீர் நம்ம எதுவுமே ஊற்றலை. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீரை அலசி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம சேனலில் குடல் கிரேவி எப்படி பண்ணலாங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேக வச்சுருக்கக்கூடிய குடலையும் சேர்த்துடலாம். குடல் நல்லா வேக வச்சு தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன். அதனால் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஏற்கனவே வாழைக்காவும் நல்லா குக் ஆயாச்சு. இனி இந்த குடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குடல் வேக வைக்கும்போதே நான் உப்பும் போட்டிருந்தேன். இந்த வாழைக்காலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த குடல் தோரனில் ரொம்ப உப்பு ஏற்காது. அதனால் நம்ம குறைவாக போட்டால் போதும். ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கீரையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வாழைக்காய் போட்டு வச்சா குடல் தோரன் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.